வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். அதாவது ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ரெசல்மேனியா 41 வந்து ரோமன் டைன்ஸ் விசஸ் செத் ரோலன்ஸ் விசஸ் சிஎம்முக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குது. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச்சை தான் WWE வந்து ரெசல்மேனியா 41 டே 1 மெயின் ஈவெண்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கன்ஃபார்மில் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த ரெசல்மேனியாவில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டன் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஹீல்டன் பண்ணுறாரு அப்படிங்கிறத விட நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து நம்மளுடைய செத் ரோலன்ஸையும் தூக்கி போட்டு மிதிச்சாரு, அதே மாதிரி நம்மளுடைய பங்கையும் தூக்கி போட்டு மிதிச்சாரு. ஆனாலும் நம்மளுடைய சிஎம் பங்க் அட்டாக் பண்ணுறப்போ வந்து உடனே நம்மளுடைய பால் ஹேமன் வந்து அழுதுருப்பார். அதாவது ட்ரைபிள் சீஃப் நீங்கள் விட்டுருங்க, பாவம் பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்குக்காக நம்மளுடைய பால் ஹேமன் வந்து கண்ணீர் விட்டு அழுதுருப்பார். விட்டுருடா அப்படின்னு சொல்லி அழுதுருப்பார். ஏன் சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கு தான் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து வாய்ஸ்மனாக இருக்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல், இது லாஜிக்கே கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய WWE என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய பால் ஹேமனை வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ்லேருந்து பிரித்து சிஎம் பங்கு கூட ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹிண்ட்டை வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது ரோமன் டைன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறா அப்படிங்கிறக்காக, அதாவது ரோமன் டைன்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பங்கை சேவ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பால் ஹேமன் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. அதனால் மேபி இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுதுல்ல ரெசல்மேனியா 41. அப்போ நடக்கிறப்ப நம்மளோட ரோமன் டைன்ஸ்ட்டு அகேன்ஸ்டாக கூட நம்மளுடைய பால் ஹேமன் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது எதுக்கு வந்து நம்மளுடைய சிஎம்முக்கு கூட வந்து நம்மளுடைய பால் ஹேமன் எதுக்காக சேரணும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்மளுடைய சர்வே சீரீஸில் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கு கூட வந்து அந்த ஓஜி பிளட் லைனில் வந்து சிஎம்முக்கு சேர்றாரு அப்படின்னு கேட்டால், அதாவது அவருக்கு ஃபேவராக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம்முக்கு வந்து நம்மளுடைய பால் ஹேமன்ட்ட கேட்டார். ஆனால் அது என்ன கேட்டார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. அதே மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் சொன்னார், அதாவது நீ வந்து ரோமன் டைன்ஸ் கூட அந்த ஓஜி பிளட் லைனில் இணைஞ்சு சர்வே சீரீஸில் எங்கள் கூட மேட்ச் பண்ணு, அதாவது 5வது நம்பராக மேட்ச் பண்ணு அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அந்த ஓஜி பிளட்ல இணைஞ்சு அந்த சர்வே சீரீஸ் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸோட டீமை வந்து வின் பண்ண வச்சார். அது இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்று WWE வந்து சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணணும், 2வது என்ன அப்படின்னு கேட்டால் ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய சிஎம் பங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அது இப்போ வந்து நிறைவேறாதா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் இப்போ ரோமன் டைன்ஸ் விசிஸ் ரோமன் டைன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சில் வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அதாவது இப்போ கும்தருக்கும் நம்மளுடைய ஜே உசோக்கும் மேட்ச் நடக்குது, வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜே உசோ தான் நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆவார் அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த மேட்ச்சில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அதே வந்து நம்ம மெயின் ஈவெண்ட்டாக வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் விசிஸ் ரோமன் டைன்ஸுக்கான அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சில் வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வந்து நம்மளுடைய WWE வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மேட்சை வந்து பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ ரெசல்மேனியா 41 டே 2ல் வந்து இப்போ நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ஜான் சீனாக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இதில் வந்து யார் வின் பண்ணுவா? ஜான் சீனா வின் பண்ணுவாரா, இல்லை கோடி வின் பண்ணுவாரா? இதில் வந்து நம்மளுடைய கோடிக்கு உதவுறதுக்கு யார் யாரெல்லாம் வருவா, நம்மளுடைய ஜான் சீனாக்கு உதவ யார் யாரெல்லாம் வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ரோமன் செத் பங்க் இவங்க 3 பேத்துக்கு மேட்ச் நடக்குது அப்படின்ட்டா, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, யார் பிட்ரே பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்சுக்கான ஒரு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், அதாவது எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறத விட WWE வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ட்விஸ்ட்டை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் நினச்சாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சை வந்து 100% நான் சொல்கிறேன். அதாவது ரெசல்மேனியா 41 டே 1 மெயின் ஈவெண்ட்டாக மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வேளை மெயின் ஈவெண்ட்டாக நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் கூட இப்போ நம்மளுடைய பால் ஹேமன் இருக்கார்ல, அவர் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கு துரோகம் பண்ணிவிட்டு நம்மளுடைய சிஎம் பங்கு கூட போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரோமன் டைன்ஸ் கூட வந்து இப்போ ஒரு 2020 தான் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து நம்முடைய பால் ஹேமன் வந்து மேனேஜர் ரோல் பண்ணியிருந்தார். அதை யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்முடைய பால் ஹேமன் பண்ணவர். ஏன்னா நம்முடைய பால் ஹேமன் கூட வந்து பால் ஹேமன் கூட நம்முடைய சிஎம் பங்க் இருக்கனால தான் நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக தெரிஞ்சார். இப்போ வந்து திரும்பி வந்து இப்போ நம்முடைய சிஎம் பங்க் வந்து இப்போ ஒரு டாப் 1 தெரியணும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்முடைய பால் ஹேமனோட உதவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ரோமன் டைன்ஸுக்கு தேவை இல்லையா அப்படின்னு கேட்டால், ரோமன் டைன்ஸ் வந்து இப்போ ரொம்ப வளர்ந்துட்டார். அதனால நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கு இப்போ நம்முடைய பால் ஹேமனோட உதவி அப்படிங்கிறது தேவையில்லை.
மேபி அப்படி ஒரு 2 பேத்துக்குமே உதவி தேவைப்பா. கண்டிப்பா சொல்ற மாரி. எனக்கு வந்து இப்ப நம்முடைய ரோமன் டைன்ஸ் சொல்றா, அதாவது எங்களுக்கு பாலிகமி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி நம்ம ரோமன் ரோமன் டைன்ஸ் சொன்னாலும் சரி, அதே மாரி நம்முடைய சிஎம்எம்க்கு வந்து எனக்கு பாலிகமி வேணும் அப்படிங்கிற மாரி, இவங்க 2 பேத்துக்குமே ஒரு போட்டி வருது அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த மேட்சுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். இதுல வந்து பாலிகமன் வந்து யார் பக்கம் நிப்பாரு? அதாவது ரோமன் டைன்ஸ் கூட, இல்ல நம்முடைய சிஎம்எம்க்கு கூடயா? இந்த மேட்ச் நடக்குதுல WrestleMania 41ல செத்துக்கு, ரோமன், பங்க் இவங்க 3 பேத்துக்கு மேட்ச் நடக்குதுன்னா, இதுல வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கு நம்மளுடைய பாலிகமன் துரோகம் பண்ணிட்டு நம்முடைய சிஎம்எம்க்கு கூட போயிட்டாரு அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் சொல்லலாம். அதாவது நான் வந்து உனக்கு வந்து நான் இப்படிலாம் வச்சிருந்தேன், இப்படிலாம் இருந்தேன் அப்படிங்கிற மாரி நம்முடைய ரோமன் டைன்ஸ் சொல்லுவாரு. அதே மாரி நம்முடைய பாலிகமன் சொல்லுவாரு. அதாவது நான் வந்து உன்னை வந்து இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து உன்னை நான் வெளில கொண்டுட்டு வந்தேன். இந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் உன்னை வெளில நான் கொண்டுட்டு வந்தேன். நம்முடைய பாலிகமன் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ்ட்ட சொல்லுவார் அப்படிங்கிற மாரி, இந்த ஒரு ஸ்டோரியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது நம்முடைய கன்ஃபார்மா நம்முடைய பாலிகமன் வந்து யார் கூட தான்ப்பா நிப்பா? அதாவது ரோமன் டைன்ஸ் கூடயா? இல்ல சிஎம்எம் கூடயா? அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த மேட்ச்ல வந்து நம்மளோட WWE ஆட் பண்ண போறாங்களாம். அது இல்லாம 100% இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவென்ட்டா நடக்குது அப்படின்னு கேட்டா, இதுல வந்து நம்முடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ்க்கு துரோகம் பண்ணிட்டு, நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டு, நம்முடைய பால் ஹேமன வந்து நம்முடைய சிஎம் பங்க் கூட போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்மளுடைய சிஎம்க்கு வந்து சாம்பியன் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்காம். அதாவது WWEல வந்து அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டா, WWEல வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான். அந்த சாம்பியன் ஆனதுக்கப்புறம் அவரு வந்து டைரக்ட்டா 2025ல வந்து நம்முடைய சிஎம்க்கு வந்து சாம்பியன் ஆகுறாரு அப்படின்னு கேட்டா, அந்த சாம்பியனை வச்சுக்கிட்டு நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து WrestleMania 42ல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால வந்து நம்மளுடைய WWE இருக்காங்க. அது இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பிளான வந்து நம்முடைய WWE போட்டு வச்சிருக்காங்க. அது இல்லாம இப்போ வந்து நம்முடைய பால் ஹேமனோட உதவி அப்படிங்கிறது நம்முடைய ரோமன் டைன்ஸ்க்கு இப்போ தேவையில்ல. ஏன்னா நம்முடைய ரோமன் டைன்ஸ வந்து எல்லாருமே ஓடிசி அப்படிங்கிறத தான் நம்ம சொல்றோம். ஆனாலும் இப்போ நம்முடைய ரோமன் டைன்ஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்ம ரோமன் டைன்ஸோட அந்த அந்த ஒரு டீ-ஷர்ட் வந்து இப்போ என்ன போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஒய்டிசி அப்படிங்கிற மாரி அந்த ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒய்டிசி அப்படின்னு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, யுவர் ட்ரைபல் சீஃப். அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் நான் தான். அதாவது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சேவகன் நான் தான். உங்களோட அரசன் நான் தான். உங்களுக்கு அடிபணிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் நான் தான் அப்படிங்கிற மாரி நம்மள பெருமைப்படுத்துற, அதாவது ஃபேன்ஸ் ஆகிய நம்மள வந்து பெருமைப்படுத்துற விதமா அந்த ஒரு விஷயத்த வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் இப்போ பண்றாரு. அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறவன் நான் தான். ஆனாலும் ஒய்டிசி அப்படிங்கிறனா உங்களோட ட்ரைபல் சீஃப். அதாவது நான் வந்து அரசன் தான். ஆனாலும் உங்களோட அரசன் தான் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து நமக்காக சொல்றாரு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம இப்போ WrestleMania 41ல டே 1ஓட மெயின் ஈவென்ட்டா செத் விசிஸ் பங்க் விஸ் ரோமன் டைன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா, இதில வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டு நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் கூட போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம ரெசல்மேனியால வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு உதவி பண்ணுவாரு. அப்படி உதவி பண்றாருன்னா, அந்த ரெசல்மேனியா 41ல இப்ப வந்து நம்முடைய ஜான் சீனாக்கு எப்படி நம்முடைய ராக் வந்து ஒரு பக்கபலமா இருக்கிறாரோ, அதே மாரி இப்ப ரெசல்மேனியா 41ல நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு ஒரு பக்கபலமா நம்முடைய ரோமன் டைன்ஸ் இருப்பாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசப்படுது. அது இல்லாம நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் நான் இந்த விஷயத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா, அதுக்கான ஒரு பர்ட்டிகுலர் வீடியோவ நான் கண்டிப்பா ரெடி பண்ணி நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் போடுறேன். அது வந்து ஒரு முழு விளக்கத்தையும் நான் சொல்றேன். அதாவது நம்முடைய ரோமன் டைன்ஸ் அதாவது நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து எதுக்கு நம்முடைய கோடி ரோட்ல சேரணும்? அவருக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் முழு விளக்கத்தையும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி போடுறேன். இப்ப நான் சொன்ன மாரி நம்முடைய ரோமன் டைன்ஸ்க்கு துரோகம் பண்ணிட்டு நம்முடைய பால் ஹேமனுக்கு வந்து நம்முடைய சிஎம்க்கு கூட போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.